வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஏழை மக்கள், விவசாயிகள், இளையோர் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்படுவதை இடைக்கால பட்ஜெட் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஏழை மக்கள், விவசாயிகள், இளையோர் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் 78 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுதோறும் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 30 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் புதிதாக 7 ஐஐடி, 16 ஐஐஐடி, 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 390 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முத்தலாக் முறைக்கு தடை விதிக்கப்பட்டது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை கற்பித்தலின் தரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் 1,40,00,000 இளையோர் பயிற்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். தேசிய மின்னணு வேளாண் சந்தை 1000க்கும் மேற்பட்ட வேளாண் விற்பனை மையங்களை ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இவற்றின் மூலம் 1,80,00,000 விவசாயிகள் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு வர்த்தகம் புரிந்திருப்பதாக அவர் கூறினார். நிர்வாகம், வளர்ச்சி, செயல்பாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்காக 50 ஆண்டு வட்டியில்லா கடனுதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக 75,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டங்களின் விரிவாக்கத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறை கடந்த 10 ஆண்டுகளில் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 149ஆக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். உதான் திட்டத்தின் கீழ் 517 வழித்தடங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விமான வழித்தடங்களில் 1,30,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அவர் கூறினார். விமான நிலையங்களின் விரிவாக்கம், புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு போக்குவரத்திற்கென 3 பொருளாதார ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் மற்றும் அதன் பின்னர் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நடுத்தர வருவாய் பிரிவினருக்கென வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். வீட்டின் கூரைகளில் சூரிய மின்சக்திக்கான தகடுகளை அமைப்பவர்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். வேளாண் துறையில் தனியார் முதலீட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும். மீனவர்கள் நலனுக்கான திட்டத்தின் கீழ் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும். 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும்.
தொழில்நுட்ப திறன் பெற்றவர்களின் வளர்ச்சிக்கென 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்த நிதியத்தின் மூலம் 50 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மேலும் ஊக்கமளிக்கப்படும். 5 ஒருங்கிணைந்த கடல் உயிரின பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும். கடல்சார் ஏற்றுமதியை 1,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். கால்நடை விவசாயிகளின் நலனுக்கென ஒருங்கிணைந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 11,11,111 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஒருங்கிணைந்த தொலைநோக்கு திட்டம் முழுமையான பட்ஜெட் உரையில் இடம்பெறும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் 9 முதல் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை 28% அதிகரித்துள்ளது. வரி சீர்திருத்த நடவடிக்கைகளால் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருமான வரி விகிதங்கள் மாற்றமின்றி தொடரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரைக்கு பின்னர் மக்களவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்படுவதை இந்த இடைக்கால பட்ஜெட் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். मेरे प्यारे देशवासियों, आज का ये बजट எனதருமை நாட்டு மக்களே, இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். ஆனால் இதிலே அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையும் தொடர்ச்சித்தன்மைக்கான தன்னம்பிக்கை இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே வளர்ச்சியடைந்த பாரதத்தின் 4 தூண்களான இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் அதிகார பங்களிப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட் இது. நிர்மலா அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் இந்த பட்ஜெட் தேசத்தின் எதிர்காலத்தை நிர்மாணம் செய்யும் பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் 2047 தேசத்தின் அஸ்திவாரத்தை மேலும் உறுதியாக்கும் உத்தரவாதம் அடங்கியிருக்கிறது. இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். मेरे प्यारे देशवासियों, இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் ஆகியன நிறைவேற்றும் திறன் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே 2 முக்கியமான அடித்தளமான விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. ஆய்வுகள் மற்றும் புதுமைகள் படைத்தல்கள். இந்த துறைகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே ஸ்டார்ட் அப்புகளுக்கான வரி விலக்கு அளிக்கப்படுவது குறித்தும் விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்துக்களை தெரிவித்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு படைத்த சாதனைகள் அனைத்தும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இந்த பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. நிதி பற்றாக்குறை அதிகரித்துள்ளது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று திமுக தெரிவித்துள்ளது. இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு இந்த பட்ஜெட் வளர்ச்சிக்கானது என்று கருத்து தெரிவித்துள்ளது. இந்த இடைக்கால பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக சிவசேனா கூறியுள்ளது. இந்த இடைக்கால பட்ஜெட் வரவேற்கத்தக்கது என்று ஃபிக்கி தெரிவித்துள்ளது. மகளிர் நலனுக்கான அறிவிப்புகள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். என்னோட பேர் ஆர்த்தி. நான் 3rd BA ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன். இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த PM ஆவாஸ் யோஜனால இப்போ 2 கோடி வீடு வர இருக்கு. அதில் 70% பெண்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு ஒரு விமனாக நான் ரொம்பவே வரவேற்கிறேன்.
என்னோட பேர் வந்து தமிழ்ச்செல்வி. நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலமில் ஃபைனல் இயர் எம்காம் வந்து படிக்கிறேன். இன்றைக்கி வந்து 9 to 14 இயர்ஸ் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து சர்விக்கல் கேன்சர் வந்து தடுக்கிறதுக்கான தடுப்பூசி போடுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணாக வந்து நான் 9 to 17 வயசுக்குள்ளே இருக்க பெண்களுக்கே தடுப்பூசி போடும்போது பிற்காலத்தில் வந்து யாருக்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் வந்து நம்மளால் அந்த தடுக்க முடியும். இது வந்து ஹெல்த் வைஸாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதோட இந்தியாவோட மகளிரையும் டெவலப் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் இந்த திட்டத்தை வந்து நான் ரொம்பவே ஆதரிக்கிறேன். கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி 29,610 கோடி ரூபாய் செலவில் 2026ஆம் ஆண்டு வரை இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சர்க்கரைக்கான மானிய திட்டத்தையும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கான வரிச்சலுகை திட்டத்தையும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு அப்பாவு கூறினார். தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு RN ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூட்டியுள்ளார்கள். அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு நிதி அமைச்சர் 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற 19ஆம் தேதி அன்று தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் 21ஆம் தேதி 23-24ஆம் ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுவை அரசு அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். காவிரி நீர் பங்கீடு குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனு இன்று நீதிபதி திருமதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் இதனை தெரிவித்தார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் இதர கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மாவட்டச் செய்திகள். நாமக்கல்லில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி உமா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் தூய்மை பணியாளர்களுடன் ஆட்சியர் திரு PN ஸ்ரீதர் இன்று கலந்துரையாடினார். திருச்சி மாவட்டம் கொத்தாம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆட்சியர் திரு பிரதீப்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்கிட வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரவன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-4, 7-11, 11-6, 11-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஃபராஸ் கானை வென்றார். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான டானிஷா கிராஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சலிஹாவும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன், ஆத்யா வரியாத் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஈராக்கின் ஹுசைன் ஜைமப் இணையை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி அபூர்வா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் ஈரானின் ஃபிர்தோஸ் முபீனா இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிம் மிர்ரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஏழை மக்கள், விவசாயிகள், இளையோர் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்படுவதை இடைக்கால பட்ஜெட் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்குகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.